ரேடியாலஜிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல அங்க ஸ்கேன் பண்ண வர்ற பொண்ணுங்களை ரொம்பவே செக்ஸுவலா அபியூஸ் பண்ணியிருக்கான் இந்த காம வெறி பிடிச்சவன். பெங்களூர்ல இருக்க ஆனைக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிளாஸ்மா மெடினோஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. அந்த ஸ்கேன் சென்டர்ல ரேடியாலஜிஸ்டா ஒர்க் பண்றவன் தான் ஜெயக்குமார் அப்படிங்கிற இந்த காம கொடூரன். இந்த நாய் என்ன பண்ணியிருக்கான்னா, கடந்த நவம்பர் 10ஆம் தேதி அங்க ஸ்கேன் பண்றதுக்காக வந்திருந்த ஒரு பொண்ணுகிட்ட ஸ்கேன் பண்ற மாதிரியே அவங்களோட பிரைவேட் பார்ட்லாம் டச் பண்ணி ரொம்பவே அருவருக்கத்தக்க வகையில பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கான். இதை பார்த்து ஷாக்கான அந்த பொண்ணு, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, என் மேல நம்பிக்கை இருந்தா நீ ஸ்கேன் பண்ணு, இல்லைன்னா வெளியே எந்திரிச்சு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அசிங்கமா திட்டி, இதை வெளியே யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சிருக்கான். சோ அப்போதைக்கு அமைதியா இருந்த அந்த பொண்ணு ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும் செய்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், நீ எதுக்கும் பயப்படாத, செகண்ட் டைம் நீ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு உள்ள போறப்ப உன்னோட மொபைல் கேமராவை ஆன் பண்ணி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா ஷூட் பண்ணு, அதை ஒரு எவிடன்ஸா வச்சு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சோ இதை கேட்ட அந்த பொண்ணும் தைரியமா உள்ள போய் அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே மொபைல் கேமராவை ஆன் பண்ணி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா ஷூட் பண்றாங்க. அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது. ஒரு வழியா ஸ்கேன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு வீடியோவை எவிடன்ஸா வச்சு அந்த காம கொடூரன் ஜெயக்குமார் மேல போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனா போலீஸோ அந்த காம வெறி பிடிச்சவனை கூப்பிட்டு வெறும் என்கொயரி மட்டும் பண்ணிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. சூப்பர் தண்டனையில. ஸோ பொண்ணுங்க, உங்களுக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை 4 சாத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. சப்போஸ் இது ஒரு சின்ன விஷயமா எடுத்துட்டு நீங்க கண்டுக்கிறாம விட்டீங்கன்னா இந்த மாதிரி காம வெறி பிடிச்சவங்க அடுத்தடுத்த பொண்ணுங்க கிட்டையும் இதே மாதிரி பண்ணதான் செய்வாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க ஒவ்வொரு மேல் ஸ்டாஃபும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்ற பொண்ணுங்களை வெறும் காம பொருளா மட்டும் பார்க்காம ஒரு பேஷண்டா பாருங்க. ஏன்னா அவங்க உங்களை சக மனுஷனா பார்க்காம கடவுளா பார்க்கறாங்க.